பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் எல்லா இடத்துல ஆண்டவரை உயர்த்தி வைக்கணும். எல்லா இடத்துல ஆண்டவரை மேலான நிலைக்கு வைக்கணும். அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை உபாகமம் 28 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். எல்லா இடத்திலும் ஆண்டவர் நம்மை தலையாய் வைக்கணும், மேலாய் வைக்கணும். இந்த விருப்பம் எல்லாருக்கும் இருக்குது. நான் படிக்கிற இடத்துல சிறந்து வரணும், ஊழியம் செய்யற பகுதியில் நல்லா கர்த்தருக்காய் ஊழியம் செய்யணும், வேலை ஸ்தலத்தில் நான் உயர்த்தப்படணும். நிச்சயமாய் நீங்கள் இருக்கிற எந்த துறையானாலும் என்ன வேலையானாலும் கர்த்தர் நீங்க கீழே போகாதபடி எல்லா இடத்துல நீங்க மேலே இருக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எல்லா இடத்துல கர்த்தர் உங்களை தலையாய் வைத்திருப்பார். அதற்கு ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, உபாகமம் 28 அதிகாரம் முதல் 2 வசனத்தின்படி, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தம் சபையில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாய், நாம கேட்கிற செய்திகள் மூலமாய், நம்ம வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாய் நம்மளோடு பேசுகிற வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்காருங்க. ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதே போல உபாகமம் 28 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லா இடத்துல நான் தலையா இருக்கும்படியாய் நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? தேவனுடைய கட்டளைகளை, ஆண்டுடைய காரியங்கள்ல மிகவும் கவனமாய் அதற்கு செவி கொடுக்கணும். தேவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்க சொல்லுகிறார், என் குடும்பத்தை எப்படி நடத்த சொல்லுகிறார். முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில ஜெப நேரம், ஜெப ஜீவியம், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெப ஜீவி இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற அந்த பழக்கம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பயபக்தியோடு வாசிக்கிற அந்த பழக்கம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுதே வசனங்கள் உங்களோடு இடைபடுகிற வசனங்கள், உங்களை சரி செய்கிற வசனங்கள், உங்களை சிந்திக்க வைக்கிற அந்த சுபாவம் உங்களுக்குள்ளாய் வளரணும். ஸ்வீட்டை பார்த்தா நம்மளுக்கு ஆசையா இருக்கு, ஐஸ்கிரீமை பார்த்தா ஆசையா இருக்கு, எத்தனையோ காரியங்கள் நமக்கு இன்பமாய் மகிழ்ச்சியா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் மதுரமாய் உங்களுக்கு இருக்கிற அந்த அனுபவம் இருக்குதா? தேவனுடைய வார்த்தை உங்களை சரிபடுத்துகிற அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? அப்பதான் இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். தேவ சத்தத்திற்கு செவி கொடுங்க. வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்க அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால், I have to hear to God's word, God's counsel. பெற்றோருக்கு ஒரு பிள்ளை செவி கொடுத்து நடக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில தடுமாறி போக மாட்டாங்க. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தன்னுடைய லைஃபை டிசைட் பண்ணக்கூடிய எல்லா விஸ்டம் அந்த பிள்ளைக்குள்ள வந்துருதா? இல்ல. அந்த பிள்ளை செகண்டரி ஸ்கூல் போகுது, எல்லா விஸ்டம் வந்துருதா? இல்ல. படிப்படியாய் அதை கவனமாய் நடத்தி கொண்டு வருகிறோம். எல்லாவற்றிலும் செவி கொடுத்து நடந்து வருகிறது. ஒரு நேரம் வருகிறது, பெற்றோருக்கும் தெரிகிறது இந்த பிள்ளை தானா நல்ல முடிவெடுக்க முடியும். அதே வேளை பிள்ளைய தேவ பக்தியில் நடத்தி வந்திருக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், தாழ்ச்சி அடையே ஆண்டவரே மேய்ப்பரா இருக்கிறார், அதை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். பிள்ளைக்குள்ள தேவ பயம் இருக்குது. பெற்றோர் எப்படி தேவனுக்கு செவி கொடுக்கிறார்களோ, பெற்றோர் எப்படி தேவனுடைய வழியில் நடக்கிறார்களோ, பிள்ளைகள் அப்படியே நடக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட வயது வருகிற பொழுது அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். தேவன் ஆசீர்வதிக்கிறார். எல்லா இடத்துல தலையாய் இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் யாரையெல்லாம் தலையாய் வைத்திருக்கிறாரோ, யாரையெல்லாம் மேலாய் வைத்திருக்கிறாரோ அந்த சாட்சிகளை பாருங்க, வேதத்துல பாருங்க, உங்களோடு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, இவர்கள் எப்படி மேலாய் இருக்கிறாங்க, இவருடைய தலை எப்படி உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அதற்கு பின்பாக தேவனுக்கு செவி கொடுக்கிற, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற அந்த பழக்கம், அந்த கட்டாயம் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமா இருக்கும். இன்றைக்கும்
எல்லா இடத்திலையும் ஆண்டவனை தலையாய் வைத்திருக்கணும். எந்த இடத்திலும் நான் கீழா போய்விடக்கூடாது, நான் மேலா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியா, எந்த வகையில எந்த மூலமா அந்த வார்த்தை வந்தாலோ அதற்கு செவி கொடுக்கும்படியா நீங்க தேவனுக்காக உங்களை அர்ப்பணித்து நிற்பீங்கன்னா, அவர் கட்டளைகளை பின்பற்றுகிற ஒரு மகனாய் மகளாய் இருங்க. எப்பொழுதும் அவைகளின்படி நடக்க, அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கீழாகாமல் மேலாவை. நீங்க எங்கேயும் கீழாக மாட்டீங்க, எங்கேயும் வாளா போக மாட்டீங்க. எல்லா இடத்துல தேவன் உங்களை தலையாய் வைத்திருப்பார். கர்த்தர் அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த சீசனுக்கு என்ன சொல்லுகிறார், எப்படி முடிவெடுக்க சொல்லுகிறார், எந்த பாதையில் நடக்க சொல்லுகிறார், அதை கவனமா கேளுங்க. தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருங்க. நீங்க எல்லாவற்றிலும் மேலாய் இருப்பீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களை தலையாய் வைத்திருப்பார். கோடா கோடி அவங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணம் உங்களோடு இருப்பதாக. God bless you.